உன் வாழ்க்கையில கர்த்தர் எகிப்த எடுத்ததற்கான காரணம், நீ அவரை விடுதலையா ஆராதிக்கணும், அடிமைத்தனமா ஆராதிக்க கூடாது. ஐயோ ஆண்டவர் அடிச்சிருவாருன்னு சொல்லி ஆராதிக்க கூடாது. என் பிள்ளைங்க மனசார என் அப்பான்னு கூப்பிடும் தான் உன்னை விடுவிச்சார். ஆனா அந்த ஃப்ரீடமை நம்ம அட்வான்டேஜா எடுத்து ஆண்டவருக்கு விரோதமா மாறி விடுகிறோம். அல்லேலூயா. இன்னைக்கும் நான் சொல்ற தீர்க்க தரிசனமா, இன்று காண்கிற உன் எகிப்தி என்கிற சூழ்நிலையை இனி நீ பார்க்காத மாதிரி உன் வாழ்க்கையில என் வாழ்க்கையிலும் கர்த்தர் அட்ரஸ் இல்லாம மாத்த போறார். எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? அதுக்கு நீ நானும் செய்ய வேண்டியது என்ன? சொல்லுமா, வாயை திறந்து சொல்லுங்க. நீ நானும் செய்ய வேண்டியது என்ன? எப்படி? முழு மனத்தோடு, முழு இருதயத்தோடு. அடிமையா இருக்கும்போது 10 நிமிஷம், ஆனா ஃப்ரீடம் வந்துடுச்சு, எவ்வளவு நேரம்? முடிஞ்ச அளவுக்கு நான் கொடுக்கணும். டைமிங் வைக்க கூடாது. அடிமையா இருக்கும்போது என்ன கேட்டோம்? 1 மணி நேரமாவது ஜெபிக்கிறதுக்கு எனக்கு டைம் கிடைச்சிச்சா போதுமே. அந்த மாதிரி ஒரு நேரம் கிடைச்சா ஏங்கிட்டு இருக்கிறேன். அந்த மாதிரி நாளுக்காக நான் காத்துட்டு இருக்கிறேன். எனக்கு கிடைக்குமா அப்படின்னு ஜெபிச்ச நாள் உண்டு. 1 மணி நேரமா 24 மணி நேரம் கொடுத்துருக்கிறார். இடத்த கொடுத்துருக்கிறார், எல்லாமே கொடுத்துருக்கிறார். ஆனா இப்ப ஃப்ரீடம் வந்துட்ட உடனே நம்ம என்ன சொல்றோம்? 1 hour பிரேயரா, 1/2 hour பிரேயரா? ஐயோ 10 நிமிஷம் வேணா பண்ணிட்டு வரேன். அவரு ரொம்ப நேரம் பேசுறாரு, அவர் ரொம்ப நேரம் பேசுறார். அது எனக்கு கேட்கறதுக்கு முடியல. ஒரு டைம் இருக்கு, இவ்வளவு நேரம். அதே பிரச்சனைல மாடிட்டு இருக்கும் போது உக்காந்த இடத்துல இருந்து வெளியே கூட போகாத உக்காந்துக்குவோம், அங்கேயே உக்காந்துட்டு இருப்போம். ஏன் சொல்லுங்க? பிரச்சனை மாறணும். ஃப்ரீடம் கொடுத்துட்டா அவர் எதிர நன்றி உள்ளத்தோடு என்ன தரமா கேட்கிறாருங்க? அப்பா என் கூடவே இரு மகன், நான் என்னைக்குமே சேஃபா வச்சுக்கிறேன். ஃப்ரீடம் கொடுத்துட்டா அவர் எதிர நன்றி உள்ளத்தோடு என்ன தரமா கேட்கிறாருங்க? அப்பா என் கூடவே இரு மகன், நான் என்னைக்குமே சேஃபா வச்சுக்கிறேன். அல்லேலூயா. ஏன் எகிப்து உங்களை விட்டு வீட விலக்கினார்? நீ ஃப்ரீடமா தப்பு செய்யறதுக்குல, ஃப்ரீடமா அவரை துதிக்கிறதுக்கு. அல்லேலூயா.